வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நான் உங்கள் சகா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காங்கிரஸ் கட்சியோட லட்சணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேலும் மோடி எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் தான் ஒரு வலுவான சக்தி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முட்டாள் இனி யாருமே இருக்க முடியாது. அந்த தகுதியெல்லாம் அவங்க எப்போவோ இழந்துட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு இனிமேல் கிடையாது. இனிமேல் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு வலுவான ஒரு ஆட்சியோ ஒரு கட்சியோ வரணும். வந்தால் மட்டும்தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம ஒழிச்சு கட்ட முடியும். இனிமேல் காங்கிரஸ் நம்பி எந்த புண்ணியமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் வந்து நம்ம இவருடைய வாதங்கள், நிறைய பேருடைய வாதங்கள் என்னன்னா, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டவர், பிஜேபியை தான் அவங்கள வந்து இறக்கி விட்டு வேலை செய்ய விட்டுருக்குன்னு சொல்லி வாதங்கள் இருந்தாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தன் கூட்டணியோட போட்டிட்டோம். 25-26 தொகுதியில் போட்டிட்டு ஒரு 5 தொகுதியில் அவங்களுடைய இதோட தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா, விஜய் ஓகே, தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் அமைஞ்சிருச்சு. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. அது உங்களுடைய கட்சியோட தனிப்பட்ட முடிவு. அதுக்கு வந்து யாரும் உங்களை எதுவும் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதை செய்யலாம். ஆனால் உங்கள் கூட தோழமைகளாக இருந்தாங்கல்ல, இத்தனை அந்த எலெக்ஷனில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. ஸ்டாலினை போய் பார்த்து எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வேணும்னா நாங்கள் விஜய் கூட போகிறோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருட்டுத்தனமாக ஏன் ஓடுறீங்க டெல்லியிலேருந்து? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கதை எப்படி இருக்குன்னா, காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணது ஒருத்தனை, இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கதை இருக்குது. காங்கிரஸோட கதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே தான் நாங்கள் தான் சொன்னோமே நாங்கள் விஜய் கூட போகிறோன்னு. இங்கே ஒரு சில தலைவர்களுடைய வற்புறுத்தல்னால தான் நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி வந்து டிஎம்கே கூட பயணிச்சிச்சு. இப்போ எங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவி கிடைக்க போகுது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால. எப்படி ஆதரவு கொடுத்ததுனால இப்போ ஆட்சி அமைக்க முடியுமா விஜய்னால? 5 சீட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே. நீ 5 சீட்டு ஜெயிச்சிருக்கும் போதே இந்த பேச்சு பேசிட்டு இந்த இது பண்ணிட்டு போறீங்களே. நீங்கள் ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களை கையில் பிடிச்சிருந்துருக்க முடியுமா? இதனால தான் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு வந்து அளந்து 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 உங்களை கணிச்சிட்டாரு முன்னாடியே. நல்ல ஒரு அரசியல் திறமையான அரசியல்வாதினா இதுதான். உங்களை வந்து முன்னாடியே கணிச்சதுனால தான், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்றதுனால தான் உங்களுக்கு சீட்டை ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்து நீங்கள் இருந்தா இருங்க இல்லைனா போங்க. அவர் அரசியலுக்கு அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் ஸ்டாலின். நீ இருந்தா இரு இல்லைனா போகணும். அதனால அவங்களுக்கு எந்த கவலையும் இப்போ கிடையாது. இதே மாதிரி தான் இப்போ இந்தியா கூட்டணியில் இருந்து இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தணும், இந்தியா கூட்டணியை இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் தான் இந்தியாவிலேயே அதிகமாக உழைச்சாங்க. யாருன்னா மம்தா பானர்ஜி, கேரளா பினராயி விஜயன், இங்கே முக ஸ்டாலின். வேற யாரும் இதை பெருசாக முன்னெடுக்கலை. ராகுல் காந்தியை வந்து தூக்கி பிடிச்சி ரொம்ப இது பண்ணாங்க. அதில் மம்தா பானர்ஜி மட்டும் ராகுல் காந்தி ஆள் சரியில்லை, காங்கிரஸ் வந்து நாங்கள் தலைமையை ஏற்றுக்க மாட்டோம்னு அப்போலே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்களை பற்றி. அதனால அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த மோடி எதிர்க்கிறதுக்கு, இந்த பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும். அப்படி நீ இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்து மேற்கு வங்காளத்தில் அவங்களுக்கு ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்கணுமா? கூட்டணி வச்சிருந்துருக்கலாமா? நீங்களும் அவங்களும் ஒரு சித்தாந்தத்தில் உள்ளவங்க தானே. அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் உங்களை தான் கேட்குறோம், உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அவங்க 80 சீட்டு ஜெயிச்சு தோத்து போய் உட்காந்துட்டாங்க. 200 சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு வந்து பிஜேபி மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமைக்க போகுது. ஏன் பிஜேபி வரக்கூடாது நினைக்கிறதுமா? இன்னைக்கு நியூஸை போட்டு பாருங்க, மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு மேற்கு வங்காளத்தில். பிஜேபி ஆட்சியை பிடிச்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்த இடம் இப்படி தான் ஆகும். அதனால தான் நாங்கள் பயப்படுறது. இந்த மாதிரி ஒரு துரோக வரலாறை வந்து காங்கிரஸ் எழுதிக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் வந்து துடைத்து எரியப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லலை, திமுகவோட இது RS பாரதி சொல்றாரு. இதில் தூக்கி வெஸ்ட் பெங்காலில் துடை தெரியப்பட்டுருச்சு, அடுத்து பாண்டிச்சேரியில் துடை தெரியப்பட்டுருச்சு, அடுத்து மகாராஷ்டிராவில் வரக்கூடிய எலெக்ஷன்லையும் காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி அவங்க வந்து எல்லா பக்கமும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து மக்கள் நம்ப தயாரா இல்லை. காங்கிரஸ் வந்து அழிவின் பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான். ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல ஓய் நான் தான் கத்துனா எல்லாமே சரியா போயிருமா? அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க பெருமைக்கு எருமை ஓட்டுற மாதிரி இப்போ ஆயிட்டாங்க. பார்லிமெண்ட்ல நான் பேசிடுறேன் பண்ணிடுறேன். கேஸ் விலை 1000 ரூபா ஒரே நாள்ல கமர்ஷியல் சிலிண்டர் ஏறுனுச்சு. ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல பண்ணுனீங்களா? சும்மா பார்லிமெண்ட்ல கத்துனாப்புல சரியாயிருமா? ஏன் உங்களுக்கு கட்சியில ஆளே கிடையாது போராட்டம் பண்றதுக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு? என்ன பண்ண முடிஞ்சு? இவ்வளவு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்கு, நீங்க என்ன பண்ணுனீங்க? என்ன ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. சும்மா பார்லிமெண்ட்ல மட்டும் ஆய் கத்திட்டா வேலை முடிஞ்சா? இப்ப இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரா? பண்ண முடிஞ்சா அவங்களால? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? உங்களுக்கு பொறுப்பு வேணும், அமைச்சர் பதவி வேணும்னு ஏன் இப்படி பதறீங்க?
இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்து வந்து அது அழிவின் விளிம்புல போய் நின்றுவீங்க. உங்களை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இனி வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது அரசியல் பண்ணுங்க, நல்லதுக்காக அரசியல் பண்ணுங்க. உங்க சுயநலத்துக்காக மட்டும் அரசியல் பண்ணாதீங்க. அப்படி சுயநலத்துக்காக அரசியல் பண்ண கட்சி எதுவுமே நல்லா இருந்து நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய கட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அது அழிவின் பாதையில தான் போய் முடியும் அப்படின்றத காங்கிரஸ் கட்சிக்கும் இதுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா டிஎம்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வர்றது உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து வர்றது நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதெல்லாம் நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கிட போறீங்க? இன்னைக்கு விஜய் ஒரு ஜெயிச்சு ஒரு 100 இடம் ஜெயிச்சிட்டாருனோடனே அப்படியே நீங்க தூக்கி வீசிட்டு இந்த 20 வருஷம் வரலாறு மறந்துட்டு நீங்க தூக்கி வீசிட்டு ஓடிட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு இது இருக்கா? நீங்க எப்படி மோடி எதிர்த்து இந்த நாட்டை காப்பாற்ற போறீங்க? சத்தியமா சொல்றேன், இந்த வீடியோ பார்க்குறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ் கட்சி தான் இனி மோடியை வந்து எதிர்க்கும். ராகுல் காந்தி தான் மோடியை எதிர்ப்பாரு, அவர் தான் ஒரு மாற்று சக்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சத்தியமா நடக்கவே நடக்காது. இங்க எப்படி தமிழ்நாட்டில் விஜய் வந்து 3ஆவதா இவங்கெல்லாம் வாஷ் அவுட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாஷ் அவுட் பண்ணா மட்டும்தான், விஜய் வந்து பண்ணது நல்லதுன்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாஷ் அவுட் பண்ணா மட்டும்தான் இனி வந்து இந்த பிஜேபியை வந்து ஒரு ஒரு இதுக்கு கொண்டுட்டு போக முடியும், ஒரு நியூட்ரல் கொண்டு போக முடியும். இல்லைன்னா அவங்க ஆட்டம் தாங்க முடியாது. அதை எதிர்க்கிறதுக்கு ராகுலுக்கும் சக்தி கிடையாது, காங்கிரஸுக்கும் சக்தி கிடையாது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ். இது மாதிரி அரசியல் நிகழ்வுல நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க.